தீபாவளிக்கு ஸ்வீட்ஸுக்கு அடுத்தது காமனான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்னா அது முறுக்கு தான். இந்த தீபாவளிக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஒரு டிப் யூஸ் பண்ணி மட்டும் முறுக்கு பண்ணிங்கன்னா ரொம்ப மொறுமொறுனும் டப்பா காலியாகிற இடமே தெரியாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 7 கப் அளவுக்கு அம்மா அரிசி மாவு எடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து வெள்ளை எள்ளு போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஆப்ஷனல் தான், வேண்டாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இனி ஒரு மெயினான ஐட்டம் என்னென்னா 1 கப் அளவுக்கு உளுந்து, அதாவது அம்மா 7 கப்புக்கு 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு 1 to 1 1/2 ஹவர்ஸ் நல்லா சாக் பண்ண வச்சுட்டு ஒரு 2 விசில் வர்ற அளவுக்கு நம்ம வேக வச்சிடணும். அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அந்த அரிசி மாவு கூட மிக்ஸ் பண்ணோம்னா முறுக்கு வந்து அவ்வளோ சாஃப்ட் அண்டு டேஸ்டியாக வருது. இது வந்து ஒரு டிப்பு தான். நார்மலி நம்ம வந்து பொட்டுக்கடலை மாவு தான் யூஸ் பண்ணுவோம். அது வந்து யூஸ் பண்ணி முறுக்கு சுடும்போது டேஸ்ட்டாக இருந்தாலுமே ஒரு வந்து மொறுமொறுப்பு மேலே வந்து லேயரில் வந்து ஒரு ரொம்ப ஷார்ப்பாக வந்து இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் இந்த உளுந்து மாவு யூஸ் பண்ணி பண்ணுறதுல ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் மேலே. இன்கேஸ் வந்து கடையிலேருந்து வாங்குகிற முறுக்கு மாதிரி தான் இருக்கும், வீட்டில் பண்ணும்போதே நமக்கு கிடைக்கும். ஸோ மாவோட டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சப்பாத்தி மாவுலேயே கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் எவ்வளோ மாவு எடுத்தாலும் அதை 2 பார்ட்டிஷனாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு நல்லா பிசைய பிசைய முறுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசைகிற வேலையில் கிச்சனில் முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சிட் அவுட்டில் உட்காந்து தான் வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா கொஞ்சம் நிறைய முறுக்கு வந்து அம்மா பண்ணுறதுனால கிச்சனில் ரொம்ப நேரம் நின்று பண்ண முடியாது. அதனால அப்படி வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு நல்லா கடையில் வாங்குகிற முறுக்கு மாதிரி நல்லா சூப்பராக வந்துட்டு எங்களுக்கு முறுக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்படியே முறுக்கு சுட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு டிப்பு வந்து யூஸ் பண்ணி நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு.